சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, வாய திறடி, உண்மையை சொல்லு. சொல்லு, ஏய் உண்மையை சொல்லு. சொல்லுடி. எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருப்ப. உண்மையை சொல்றி. சொல்லுன்றல, நடிக்காரடி. சொல்லு. இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். உண்மையை ஒத்துக்கோ, இல்ல நீ என்ன அவனே தெரியாது. மேடம், யோ என்னையா வேணும் உனக்கு? இங்க எதுக்கே வந்த? மேடம், என் பொண்ணு ஒரே ஒரு தடவை பார்த்து பேச அனுமதி கொடுங்க மேடம். ஐயோ அப்பா, ஐயோ சத்யா. ஏயா, உன் பொண்ணை என்ன 1 வருஷம் அவ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? இப்பதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தா, அதுக்குள்ள பொண்ணு பாக்கணும்ன்ற? இல்ல மேடம், அவ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மேடம். வெறும் வயித்தோட இருக்கா. அதான் மேடம் சொல்றேன், பாவம் மேடம், அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. அவளுக்கு நான் சாப்பாடாவது வாங்கிட்டு வந்து தரேன் மேடம். உன் பொண்ணு கவர்மெண்ட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அரசாங்க பிடித்துல தங்க வச்சிருக்கேன் பாரு, சாப்பாடு போடுறதுக்கு. விருந்தோம்பல் பண்ண வந்துட்டீங்க. உன் பொண்ணுக்கு இப்ப போட போற பாரு சாப்பாடு. அளவு சாப்பாடு இல்ல, ஃபுல் மீல்ஸ். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க மேடம், அவ பாவம் மேடம். மேடம் 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 மேடம். சத்யா. ஏய், உண்மையை சொல்றியா? வாய் தோரடி. மேடம் சொல்லுடி. வாய் தோர. வாய் தோர முடியல இல்லையா? நடிக்காதடி. வாய் தோரடி. மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், சொல்லுன்றல. ப்ளீஸ் மேடம். அந்த மணி உன்னோட தங்கச்சியை கொண்டுட்டானு நீ தானே கத்தியால குத்துன? இல்ல அவனுக்கும் உனக்கும் வேற ஏதாவது தொடர்பு இருக்கா? அவனை நீ கொலை பண்ணியா? ஐயோ மேடம், நான் எத்தனை தடவை சொல்றது, மணியை நான் கொலை பண்ணல. உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரியா சொல்ல மாட்டேன். ஏன் ஸ்டைல்ல கேக்குறேன். சொல்லுடி, சொல்லு. சொல்லுடல. சொல்லுடி. சொல்லு. வாய் தோர. தெரியாது. சொல்லு. சொல்லு. சொல்ல அடிக்காதீங்க மேடம். சொல்லுடி. நீங்க எத்தனை தடவை என்னை எப்படி அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ற பதில் ஒண்ணுதான். நான் மணியை கொலை பண்ணல, கொலை பண்ணல, கொலை பண்ணல. உண்மையை சொல்றி. ஐயோ அடிக்காதீங்க. உண்மையை சொல்லணும். சொல்லுடி. சொல்லு. மேடம் விட்டுருங்க மேடம், என் பொண்ணை விட்டுருங்க மேடம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? என் பொண்ணு அடிக்கிறாங்களே. சொல்லுடி. அவன் மேல சின்ன தூசு துரும்பு கூட பட்டது இல்லையே, இப்படி அடிக்கிறீங்களே. சொல்லு. சொல்லு. சொல்லுடல. சொல்லுடி. சொல்லு. 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 மேடம் சொல்லுன்னு. அடிக்காதீங்க. மேடம் 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 அடிக்காதீங்க மேடம், என் பொண்ணு பாவம் மேடம். சொல்லு. இவள மிதிச்சே கொல்லணும். பாவம் மேடம். முருகா, முருகா, என்னப்பா என்னப்பா ஆச்சு? எங்க போயிட்டு இருக்க? ரவி, நான் என்னன்னு சொல்லுவேன், எல்லாமே முடிஞ்சு வச்சு ரவி. டேய், என்ன முடிஞ்சது? புரியும்படியா சொல்லு. சத்யா. சந்தியா? முருகா, சந்தியாவுக்கு என்னாச்சு? திவ்யா செத்துட்டால, அதனால சந்தியா. முருகா, என்ன சொல்ற? சந்தியா ஏதாவது பண்ணிட்டாளா? சத்யா ஒன்றும் பண்ணல ரவி. சந்தியாவுக்கு என்ன ஆச்சு? அதை நான் என்னன்னு சொல்லுவேன். டேய், இப்ப ஒழுங்கா என்னன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சத்யாவை போலீஸ்
பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன முருகா சொல்ற? சந்தியாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? சந்தியா அப்படி என்ன தப்பு பண்ணா? ஏன் அவளை பிடிச்சிட்டு போனாங்க? சொல்லு முருகா, சொல்லு. திவ்யாவை கொண்ட கொலவர படிய சந்தியா தான் கொண்டு இருப்பான்னு சந்தேகத்துல அவளை கைது பண்ணிட்டாங்கப்பா. ஆண்டவா, இப்ப சந்தியாவை எங்க வச்சிருக்காங்க? நம்ம ஒரு மகளிர் காவல் நிலையத்துல லாக்கப்ல வச்சிருக்காங்கப்பா. என் பொண்ணு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கப்பா. சந்தேக கேஸ்ல கைது பண்ண குற்றவாளிய, அதுவும் ஒரு பொண்ண எப்படி அடிச்சு துன்புறுத்தலாம்? அடிக்கிறாங்க. வா, சந்தியாவை கைது பண்ண போலீஸ் என்ன பண்ற பாரு. வா வா முருகா, வா. நீ போங்க அக்கா, பார்த்து. ஏய் சதீஷ். ஏய் ஹாய்டா, இருடா நான் வரேன். ஹாய்டா. என்ன இன்ஸ்பெக்டர், பயங்கர பிஸி போல. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னன்னா நேரா வந்திருக்கீங்க? ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்திப்பா. ஆமா ஆமா ஆமாமா, இவர் அப்படியே லேத்துல ஒர்க் பண்றாரு. ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சாமா. அதுவும் இல்லாம இது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, நீ ஒரு இன்ஸ்பெக்டர். மாற்றுறது எப்பயாவது ஒரு கேஸு. அந்த மணியை கொண்டவனை புடிங்கன்னா அவனை கோட்டை விட்டுட்டு நிக்கிற. என்ன விக்டிமை பிடிச்சாச்சு, மணியை கொண்ட கொலகாரிய கைது பண்ணி லாக்அப்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்கோம். யார் அந்த கொலகாரி? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவதான். உனக்கு வேண்டியப்பட்ட ஆளா இருந்தால அவதான். உன் இதயத்துல கோட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வரிய காதல் கோட்டையின் கதாநாயகி அவதான் அந்த கொலகாரி. பிருத்வி, என்னடா சொல்ற? எஸ், சந்தியா தான் கொலகாரி. சந்தியாவா? நோ, கண்டிப்பா அப்படி இருக்காத. சந்தியா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏய், சந்தியா ரொம்ப நல்லவங்கடா. அவங்கள போய் கொலைகாரின்னு சொல்ற? நீ போலீஸ்காரனா யார வேணா குற்றவாளின்னு சொல்லுவியா? தீர விசாரிடா. 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு தீர விசாரிடா. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுடா. ப்ளீஸ், சந்தியாவை குற்றவாளி ஆக்கிடாத. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு விசாரிடா. சதீஷ், உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. சந்தியா மேட்டர்ல சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாமே அவளுக்கு எதிராக இருக்கு. அவ தான் மணியை கொன்னாங்கிற ஆதாரமும் காரணமும் பக்கவா இருக்கடா. சந்தியாவை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏய், ஆண்டவனடா ஆண்டவன். அந்த ஆண்டவனுக்கு உயிர் கொடுத்தாவது சந்தியாவை நான் காப்பாத்துவேன். என்னதான் நீ என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீயும் போலீஸ் புத்தியை காட்டிட்டல. சதீஷே, நான் என்னடா பண்ணுவேன்? என் வேலை அப்படி. காக்கி சட்டை போட்டாலே அம்மா அப்பா யாரா இருந்தாலும், ஏன் சொந்த பந்தம் யாரா இருந்தாலும் சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல குற்றவாளி தான். ஒருத்தவங்க தப்பு பண்ணாதாண்டா குற்றவாளி. சந்தியா தப்பை பண்ணாதவங்க. அவங்களுக்கு போய் எப்படி நீ குற்றவாளின்னு சொல்ற? ஒருத்தனை குற்றவாளின்னு நீயோ நானோ முடிவு பண்ண முடியாது. அதை சட்டம் தான் தீர்மானம் பண்ணணும். கோர்ட்டு தாண்டா முடிவு பண்ணும். கோர்ட்ல சந்தியாவை இன்னும் 2 நாள்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் சந்தியா கைதியா இல்ல உன் காதலியான்னு. சந்தியாவை பத்தி எனக்கு தெரியும்டா. சந்தியா நல்லவங்க, எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. நானும் சந்தியா தான் கன்ஃபார்மா தப்பு பண்ணான்னு சொல்லலையே. அத கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. கோர்ட் என்னடா முடிவு பண்றது?
சந்தியா குற்றவாளி இல்லைன்னு அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சந்தியா இந்த கொலையை பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். கண்டிப்பா நிரூபிப்பேன்.